Hi friends. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே ஆக்சுவலாக என் பையனுக்கு கொஞ்சம் கிளினிக் போகிற வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு அப்புறம் லஞ்ச் தோசை பாய்ஸ் அக்கா பாய்ஸில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இது ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க. என் பையனுக்கு கிளினிக் போகிற வேலை இருந்துச்சு. சரின்ட்டு மார்னிங்கே கிளம்பி போனோம். ஏன்னா ரொம்ப லேட்டாக கூட்டம் நிறைய வந்துடும். அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கின் கிளினிக்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டும் புக் பண்ணி வரலாம். பட் ஃபேமிலி டாக்டர் இங்கே இருக்கணும். இல்லைனா ஜஸ்ட்டு வாக்கின் வந்தால் போதும். அவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் கார்டை வாங்கி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரூம் நம்பர் சொல்லி அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி க்ரௌடு பெருசாக இல்லாதனால எங்களை சீக்கிரமாகவே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூம்லேயும் லேப்டாப்ஸு டேபிளாக வச்சு அந்த செட்டப்போடு இருக்கும். ஒரு 4-5 ரூம் இருக்கும். அதில் 1 or 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லா பேஷண்ட்ஸும் பார்ப்பாங்க. அன்றைக்கி எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சதுனால அங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பட் லஞ்சும் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் டைம் இருந்ததுனால பக்கத்துலேயே பெட்ஸ்மார்ட் இருந்துச்சு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதனால் போனோம். நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோங்க. ஸோ 2 ஃபிஷ் டேங்க் இருக்குது. அதில் கோல்டு ஃபிஷ் டேங்க்கில் கோல்டு ஃபிஷ்ஷோட ஃபுட்டு தீர்ந்துச்சு. அதனால் வாங்க வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த பைத்தான் பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. பட் இது சேலுக்கு தான் இருந்தது. $159 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம். இதெல்லாம் கூட வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் நிறைய வெரைட்டிஸு ப்ளஸ் ஹாம்ஸ்டரில் நிறைய வெரைட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. என் பையனுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டருக்கு கவுச்சாங்க. அதுவும் லெதர் கவுச்சு. ஸோ நாங்கள்லாம் பேசி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னடா அது ஹாம்ஸ்டருக்கெலாம் வச்சுருக்காங்க, அதுவும் லெதர் சோஃபாலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஹேமாக்கு எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. இதில் கின்னி பிக் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பசங்க கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பாங்க. பெட்ஸ்மார்ட் போனாலே அதில் கொஞ்சம் டைம் போயிடும் அவங்களுக்கு. அப்புறம் கடைசியாக நாங்கள் வாங்க வேண்டிய ஃபுட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே தோசை பாய்ஸ் அக்கா பாய்ஸில் தான் சாப்பிட்லான்னு முன்னாடியே டிசைட் பண்ணோம். அதனால் என் ஹஸ்பண்ட் முன்னாடியே ஃபோன் பண்ணி டேபிள்லாம் புக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த டைமுக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வீக்கெண்ட்ஸில் அன்லிமிட்டட் மீல்ஸ் போடுவாங்க. ஸோ பஃபட் தான். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 to 3 டைம்ஸ் சாப்பிட்ருக்கோம். இதில் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு தான் யோசித்தோம். பட் தோசை மட்டும் வாங்கலான்னு பார்த்தா $13.99 இருந்தது.
பட் பஃபட் கேட்கும்போது அவங்க வந்து $12.99 அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு பஃபட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சூஸ் பண்ணிட்டோம். இது வந்து அடல்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா $25 வரும், கிட்ஸுக்கு வந்து $12 வரும். லெஸ் தென் 4 இயர்ஸ்னால் வந்து $10 அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஒர்த்து தாங்க. ஏன்னா வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து வைக்கிறாங்க நான்வெஜ்ஜில், சிக்கன், மட்டன். ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே வந்து ரெண்டுமே இருக்குது. பட் ஃபிஷ் இருக்காது. ஆனால் வந்து அதை தவிர மற்ற வெரைட்டிஸ் வந்து நிறையாவே இருக்கும். வெஜ்லேயும் சரி, மீல்ஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணி அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சர்வ் பண்ணுறதும் வந்து ரொம்ப பொறுமையாகவே வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் வைக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு சர்வீஸ் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் ஃபுட்டோட டேஸ்ட்டுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிரியாணி ஒயிட் ரைஸ் அணியில் தோசை பரோட்டாவும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தோசையும் வந்து திரும்பவும் கேட்டாலும் வைக்கிறாங்க. நல்லா சூடாகவே வந்து ஊற்றி அப்போவே கொடுக்குறாங்க. ஸோ கிட்ஸு வச்சுருக்கிறவங்களாம் இருந்திங்கன்னா இந்த பஃபட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா தோசை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. இன்கேஸ் ரைஸ் ப்ரிஃபர் பண்ணலனாலும் அவங்க தோசை பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே வந்து வெல்கம் ட்ரிங்க் ஒன்று வச்சுருவாங்க. ப்ளஸ் ஸ்வீட் வந்து இதில் பிரெட் அல்வா வந்துடும். நானும் என் பசங்களும் வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணாங்க. ஸோ மட்டன் வந்து நல்லாவே சாஃப்டாக குக்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கே இதில் பார்த்தா தெரியும். அதே மாதிரி மட்டன் பிரியாணி டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி சிக்கன் பிரியாணி இன்னுமே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டெசர்ட்க்கு வந்து சேமியா பாயசம், குலோப் ஜாமுன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ்கிரீம் கூட இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடல, ஏன்னா இதுவே ஹெவியாகிடுச்சு. சரி பாயசம் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபில்டர் காஃபி என் ஹஸ்பண்ட் ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூடாக நல்லா ஃபில்டர் காஃபி குடித்தேன். ஏன்னா அன்றைக்கி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது வெளியில். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் வேணான்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எங்களோட பில் பார்த்திங்கன்னா இது தாங்க வந்துச்சு. எங்களோட 4 பேருக்கு சேர்த்து ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ரோஸ் மில்க் அண்ட் ஃபில்டர் காஃபி. அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் வேகமாக வந்து காரில் ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட வீக்கெண்ட் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். மழை பாருங்கள் பெஞ்சிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது கிளைமேட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.